வணக்கம், நமஸ்காரம், வெல்கம். தேங்க்யூ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். நம்ம சேனல் ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ். இன்னைக்கு போலந்து ஒர்க் பெர்மிட் பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிரயோஜனப்படும். சரியா? கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள். எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தருவேன். டிஸ்கஸ் பண்ணும்பொழுது தான் பல டவுட்டுகள் கிளியர் ஆகும். ஓகே, அது எங்கிட்ட இல்லைனாலும் வெளியே வேறு எதாவது நாங்கள் பண்ணுறோம் சார், கொஞ்சம் ஆலோசனை சொன்னோன்னா கூட எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ஐ கேன் கிவ் யூ ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி பேசுகிறது தப்பு இல்லை. அதனால் நீங்கள் எது வேணாலும் எனக்கு பேசி கேட்கலாம். இப்போது நான் உங்களுக்கு போலந்து ஒர்க் பெர்மிட், இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போலந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தைரியம் போனோன்னு வேலை செய்யலாம். அங்கெல்லாம் ஓவர் டைமே கிடைக்குது. ஒரு மணிக்கு இவ்வளவுக்கிற கணக்கில் தான் இங்கே கொடுக்குறாங்க. வேலை செய்யலாம் தாராளமாக. ஸோ அதை பற்றி என்னன்னு சொல்லி போகிறேன். ஓகே, மீண்டும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இது ஒவ்வொன்றிலையும் நான் பட்ஜெட் சொல்லியிருப்பேன். சிலர் சொல்லுவாங்க ஒன்றுமே நீங்கள் சொல்லு சார், சொல்லியிருப்பேன். அதெல்லாம் விடப்பட்டிருக்கும், உங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ அந்த போலந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே யூரோப்பு ECNR பாஸ்போர்ட் இருந்தால் நல்லது. பட் இதில் எல்லாமே ஓகே, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் அவ்வளோ படிச்சுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது பெர்மிட் கிடைக்கும். பட் ஒருவேளை இமிக்ரேஷனில் இங்கே நிறுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நம்ம பார்த்துக்கலாம். அதனால் இதில் பெர்மிட்டு உங்களுக்கு போலந்து தெரியும், ஷெங்கனில் இப்போ அதிகமாக விசா கிடைக்குது. இதுதான் போன தடவைலாம் 2023 வந்து நிறைய VFS அப்பாயின்மெண்ட் கிடைக்காம 7-8 மாதம் மூடி வச்சுருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். ஓகே, அதனால் ரிஜெக்ஷனும் இல்லாத அளவுக்கு நாங்கள் நல்ல கம்பெனியில் தான் பெர்மிட் எடுக்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அங்கேயே எத்தனையோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த விசாலாம் இங்கே சப்மிட் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகாதுங்கிற கேரண்டி எங்களால் கொடுக்க முடியும். இது என்னன்னா, இதில் உங்களுக்கு வேகன்சி போட்டிருக்கோம் பார்த்துருங்க. ஓகே, இதில் வெல்டர் வேணும், கம்பி கட்டுறவங்க வேணும், கம்பி வளைக்கிறவங்க, கம்பி பார் பெண்டர், ஸ்டீல் பிக்சர், ரிக்கரு, பைப் ஃபிட்டரு, டிக் வெல்டர்ஸ்லாம் இங்கே நிறைய தேவை. நம்ம ஊர்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் கம்பிகளை ஒரு கம்பி போட்டு முறுக்குவாங்க இல்லையா, ஜாயின் பண்ணி. ஆனால் அங்கே வெல்டர் அடிச்சிடுறாங்க. அதனால் எத்தனை வருஷம் இருந்தாலும் பிடியில் நிற்கும் இல்லையா. அதாவது நம்ம ஊர் காங்கிரீட்டுக்கு, பீமுக்கு இந்த பாக்ஸை கம்பி ரிங்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சின்ன கம்பி, நூல் கம்பியை போட்டு முறுக்கி விட்டுருவாங்க. அதில் அவ்வளோ பலம் கிடையாது அவங்கெல்லாம் அதனால் வெல்டரே 30, 40, 50 பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, எப்படி மேசன் வச்சுருந்தா ஒரு கம்பெனி 50 வெல்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. எல்லாமே அதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வெல்டர் வரலாம், லேபர் வரலாம், சட்டரிங் கார்பெண்டர், எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு என்ன தேவை எல்லாரும் வரலாம். இதுக்கு பெர்மிட் 1 வருஷம் பெர்மிட் இருக்கு, 2 வருஷம் பெர்மிட் இருக்கு. அந்த விலை எப்படி சொல்றேன், இதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்றோம். ஒரு வருஷம் பெர்மிட்டுக்கு எவ்வளவுங்கிறத நான் உங்களுக்கு சொல்வேன். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணி பேசுங்க.